ஹாய் செபாஸ்டியன். நம்ம வந்து டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். பாய். ஓகே வணக்கம். ஓகே ரைட். சரி பிரச்சனை இல்ல. ஓகே நீங்க வந்து 80s கிட்ஸா 90 கிட்ஸா? 80s ன்னு சொல்றாங்க, ஆனா 80s மாதிரி இருக்க மாட்டேன். சரி ஏய் வாயை முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. பரவாயில்ல, நான் தொடச்சிக்கிறேன், பிரச்சனை இல்லை. கெனியாவும் நீங்க எனக்கு பாட்காஸ்ட் எடுத்தீங்க. ஸோ இந்த டைம் நானும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். என்னோட பாட்காஸ்ட்க்கு ஒரு சின்ன கேள்விகள் இருக்கும். ஆனா எல்லாமே 80s பத்தி தான் நம்ம கேட்க போறோம். ஆனா எனக்கு தெரியும் நீங்க 80s கிட்ஸ்னு. ஓகே, ஸோ உங்க மனசுல என்ன அந்த கேள்விக்கு படுதோ அப்படி நீங்க வந்து பதில் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து முதல் கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஓகேங்களா? இப்போ உள்ள பசங்க போன் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு நம்ம எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நம்பல. ஓகேங்களா? ஆனா உங்க காலத்துல நீங்க உங்க அம்மா அப்பா சொன்னதெல்லாம் 100% கேட்டீங்களா? சத்தியமா கேட்கவே மாட்டேன். ரைட்டு. ஏன் கேட்கல? ஆனா ஏன் இப்ப மட்டும் நீ போன் பாய்க்கிற, இது பண்ற அது பண்ற மட்டும் நீங்க வந்து சொல்றீங்க? திருப்பி கேளுங்க. ரைட்டு. திருப்பியும் வந்து கேட்டீங்களா? 100% சொன்னதெல்லாம் அப்பா அம்மா நீங்க காலத்துல உங்க அண்ணா சொன்னீங்களா? இருக்கணுமா? பாத்துக்கிட்டீங்களா? போன் பசங்க இப்போதெல்லாம் ஐயோ அந்த திருப்பி அதாவது திருப்பி பேசல குழப்பிட்டீங்களா? நீங்க நேராவே கேளுங்க. மறுபடியும் சொல்லுங்க. இப்போ உள்ள பசங்க எல்லாமே நம்ம வந்து என்ன ஹைலைட் பண்றோம், போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. சோ உங்களோட காலத்துல, அதாவது 80s டைம்ல நீங்க அம்மா அப்பா சொன்னதை வந்து 100% கேட்டீங்களான்னு கேட்டேன். நீங்க 100% இல்ல. ஏன் அப்ப ஸ்டில் நம்ம வந்து இப்போ உள்ள பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு கேட்கிறேன். அந்த டைம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து அப்பா அம்மா பேச்சை கேட்கலனாலும் கையில போன் இருக்காது. அண்ட் தென் நம்ம விளாடுற கேம்ஸா இருக்கட்டும், என்ன செஞ்சாலும் வந்து அதுல வந்து நேச்சர் தான் கலந்துதான் இருக்கும். ஏன்னா வேற எந்த ஒரு டிவைஸும் நம்ம கையில இல்லை. மேக்சிமம் இருக்கும்னா ஒரு டிவி இருக்கும், அவ்வளவுதான். பட் இப்போ உள்ள டைம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா போனு, விச் இஸ் அவங்க வந்து கெட்ட வழிக்கு போறதுக்கும் இல்ல வேற விஷயம் கத்துக்கிறதுக்கும் போனு ரொம்ப உதவியா இருக்கனால தான் நம்ம இப்போ உள்ள பிள்ளைங்களை வந்து விளாட வேணான்னு சொல்லல. அப்பா அம்மா ஏன் இது பண்றோம்னா தப்பான வழிக்கு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் போனை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். கேட்டுக்கோ. அடுத்த கேள்வி, 80s தான் எல்லாத்துலயும் பெஸ்ட்னு சொல்றோம் இல்லையா? அது 100% உண்மை. ஓகே ரைட்டு. அப்படி இருக்க போதே இப்ப இருக்கிற எந்த ஒரு விஷயம், இப்ப இருக்கிற ஒரு விஷயம் இல்லாம உங்களால ஒரு நாள் கூட இருக்கவே முடியாதுன்னா என்னத்த சொல்றீங்க? இப்போ உள்ள ஒரு விஷயமா? கண்டிப்பா போனு. ஏன்? ஏன்னா உலகமே இன்னைக்கு வந்து நம்ம செய்யற எந்த தொழிலா இருக்கட்டும், வேலை இருக்கோ இல்ல வேலையெல்லாம் வெட்டியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா போன் கம்யூனிகேஷன் பர்பஸ். அந்த டைம்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா போன் இல்லைனாலும் நம்ம கம்யூனிகேஷன் பண்றதுக்கு வந்து பேசுவோம், வாயை திறந்து பேசுவோம், ஒரு விஷயத்த வந்து பேப்பர் மூலியமா போய் தெரிஞ்சுக்குவோம், ரேடியோ மூலியமா, டிவி செய்தி மூலியமா. ஆனா இப்ப வந்து அந்த ஒரு வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. எல்லாமே போன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. சரி ஓகே. அடுத்து லவ் லெட்டர் எழுதி காதலிச்ச தலைமுறை 80s. ஓகேங்களா? இப்போ உங்க பையனை இல்ல பொண்ணோ வாட்ஸ்அப்ல காதலிக்கல லவ் பண்றாங்கன்னா நீங்க உடனே ஓகே சொல்லிடுவீங்களா? அக்செப்ட் பண்ணிடுவீங்களா? சோஷியல் மீடியால இப்ப ஆக்டிவா இருக்கு இல்லையா? சோ இப்போ உள்ள தலைமுறைகள் பிள்ளைங்கள் வந்து, அதாவது உங்களோட பிள்ளைங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா சோஷியல் மீடியால லவ் பண்ணி? ஏன்னா பிகாஸ் நம்ம காலம் வந்து லவ் லெட்டர் எழுதுவோம், போன்லாம் எங்க இருக்கும். சோ அப்படி இருக்கிற கட்டத்துல நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி அக்செப்ட் பண்ணலனா அப்பா அம்மா மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ரைட். ஆமா, எனக்கு அப்பாவே இல்ல தலை முழுங்கிடுவாங்க. ஆமா, அதுதான். சோ அந்த ஒரு இதை மிஸ் பண்ண கூடாதுன்னா தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 80s தான் நம்ம எல்லாம் சிறந்த காலம் அப்படிலாம் சொல்லிட்டோம்ல. அப்படின்னா இப்ப உங்களுக்கு டைம் மிஷின் கிடைச்சிச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு 80க்கு போயிடணும்னா எந்த ஒரு விஷயத்துக்குள்ள போயிருவீங்க? அதாவது மேபி பேரண்ட்ஸ் கூட இருந்த டைமிங் போயிருவீங்களா, இல்ல ஸ்டடியா, இல்ல காலேஜா? ஸோ இந்த ஒரு 3 தான் நமக்கு பெஸ்ட் டைமா இருக்கும். இந்த 3க்குள்ள எதுக்குள்ள நீங்க பிரிச்சுருவீங்க? ஓகே, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா செட் பண்ணுங்க, டைம் செட் பண்ணுங்க சீக்கிரம். ஓகே இருங்க, செட் பண்றேன். டேட்டை சொல்லுங்க, உங்க ஏஜ்ல அப்படியே செட் பண்ணிக்கிட்டே சொல்லுங்க. அலாம்லாம் அடிக்குமா? அதாவது நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நான் வந்து நினைக்கிறேன் ஒரு ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, 3 அந்த மாதிரி டைம்ல வந்து கம்பத்து லைஃப் தான் நாங்க வாழ்ந்தோம். ஸோ கம்பத்து லைஃப்னா ஒரு 6-7 வீட்டுக்கு ஒரே ஒரு டிவி தான் இருக்கும் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் என் லைஃப்ல பார்த்து என்னோட டைம்ல வந்து கூட்டாஞ்சோறுலாம் சாப்பிட்டுருக்கோம். கூட்டாஞ்சோறுனா ஒருத்தவங்க வீட்டில் வந்து காய்கறி ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க, ஒருத்தவங்க வீட்டில் வந்து சோறு எடுத்துட்டு வருவாங்க, எல்லாம் கொண்டாந்து நெருப்பு போட்டு
ஆமா அதெல்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஐயோ அவ்வளவு ஜோக்கா இருக்கும். மாட்டு கொட்டாயில விளாடுவோம், அதெல்லாம் வேற ஒரு அனுபவம். மாடு எல்லாம் வளர்ப்பாங்களே அந்த கொட்டையில விளாடுறது. அப்புறம் வந்து தண்ணி தொட்டின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பாட்டு தான் கேட்டிருக்கோம். ஆனா நாங்களாம் தண்ணி தொட்டில லாண்ட் இருக்கோம். அதே நேரத்துல தண்ணி பாத்தீங்கன்னா 2 பைப் இப்படி வரும். ஏன்னா வீட்டுக்கெல்லாம் பைப் இருக்காது. அங்க போய் கிணறு வச்சு நம்ம தண்ணியை வந்து வீட்டுக்கு பிடிச்சிட்டு வருவோம். ஆமா, அப்ப மழை நேரத்துல என்ன பண்ணுவோம்னா கம்பத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிருவாங்க. நாங்க பிள்ளைங்க பசங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியை திறந்து விட்டுட்டு டேப்ல தண்ணி வேகமா தொண்டு கீழே உட்காந்து விளாண்டுகிட்டு இருப்போம் குளிச்சுக்கிட்ட தண்ணியில. அதான் எங்களுக்கு ஷவரு. ஏன்னா வீல ஷவர் இருக்காதுல. அப்ப அந்த கம்பத்து தலைவர் அதை பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவாரு, உங்க பிள்ளைங்களாம் அடங்க மாட்டுதுங்க, எதுல ஆடுவோம், மண்ணுல சிலுப்புற போடாம இது சடுகுடுல ஆடுறதா இருக்கட்டும், நொண்டியில் ஆடுறதா இருக்கட்டும். சோ இந்த அனுபவம் எப்பொழுதுமே லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது. சோ எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா என்னோட சைல்ட்ஹுட் டைம் கம்பத்து லைஃப்க்கு திருப்பி போகணும்னு ஆசைப்படுறேன். சரி, லாஸ்ட் கேள்வி. அப்பா கிட்ட நீங்க அதிகமா இந்த ஒரு விஷயத்த செஞ்சனாலே அதிகமா அடி வாங்கியிருப்பீங்க, அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும். எதுல அடி வாங்குனீங்க? என்ன விஷயத்துக்காக அதிகமா அடி வாங்கியிருக்கீங்க? அந்த மாதிரி சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாதுன்னு நினைக்கிறேன். அடி வாங்கினது எக்கச்சக்கமா இருக்கு. அந்த கம்பத்து லைஃப்னு சொன்னால அப்ப எங்க அம்மா வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பால வந்து அசம் மாங்காவை வந்து ஊற வச்சு அசம் செய்வாங்க. அந்த அசம வந்து யாராவது வாங்கின வந்தாங்கன்னா 10 காசு 20 காசுக்கு அதை எடுத்து கொடுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அந்த அசம விற்கிற காசு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு நான் கடையில போய் நான் சொந்த ஷாப்பிங் பண்ணிக்குவேன். சோ அம்மா வரப்ப ஆசாம் வந்து இவ்வளவு இருந்த ஆசாம் வந்து குறைஞ்சிருக்கும். அப்ப அதோட காசு எங்கன்னு கேட்டா நான் உண்டியில், அதுக்குன்னு ஒரு உண்டியில் வச்சிருப்பாங்க, உண்டியில போட்டுன்னு போய் சொல்லிடுவேன். ஆனா ஆசாமோட காசு எல்லாம் பாக்கெட்டுக்கு வந்துடும். அந்த காசை கொண்டு போய் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஜாமான் வாங்கிக்கிறது. எதுல அடி வாங்கலாம்னா கெத்தா பைப்பு. கெத்தா பைப்பு தான் வந்து ஸ்ட்ராங்கானது. அப்புறம் வந்து ஜாட்டு கம்பு, அதெல்லாம் விளக்கு மாத்து கட்டன்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் அந்த கீரெல்லாம் கிண்டுவாங்கல, மத்துல அடிச்சு மொத்துன்னு முத்துவாங்க. இதெல்லாம் வந்து ஜோக்கான வெப்பன்ஸ் ஃபார் தி பேரண்ட்ஸ் எல்லாம். சோ அம்மா கிட்ட அதிகமா அடி வாங்குனீங்க, அப்பா கிட்ட அதிகமா? அம்மா கிட்ட தான். அப்பா அடிக்கிறது குறைவு, அம்மா தான் செமையா. எஸ். சோ 80s இருக்கிறப்ப நீ பெருமைப்பட்டீங்களா இல்ல ஐயோ அந்த காலம் ரொம்ப பெஸ்டான காலம் எப்பவுமே சொல்றோம் நம்ம? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன கேட்டீங்கன்னா 80s தான் தி பெஸ்ட். ஏன்னா 80s வந்து நாங்க கரெக்டா மிடில்ல இருக்கோம். அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லுவோம்ல, அந்த உலகம் மாறுற அந்த டைம் வரப்பதான் வந்து நம்ம வந்து பழசையும் ஃபீல் பண்ணிட்டோம், புது ஏராவையும் ஃபீல் பண்ணிட்டோம். இப்ப பிறகுமா பாத்தீங்கன்னா புதுசா தான் ஃபீல் பண்றாங்க. சோ நம்ம 80sல பிறந்த ஈவன் 90s கூட அதை ஃபீல் பண்ணல. சோ 80s தான் வந்து அந்த பழைய காலமும் இருக்கு, புது காலமும் இருக்கு. Okay, it is the best and thank you so much. Thank you so much. Thank you. Bye.